ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام إن مما أدرك الناس من كلام النبوة الأولى إذا لم تستحي فاصنع ما شئت صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட என்னுடைய உயிருணுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான அற்புதமான தூய்மையான மார்க்கத்தை தந்து அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் நாம் எவ்வாறு நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களில் எவ்வாறு ஈடுபட வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சமூக வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எவ்வாறு நபி அவர்கள் வணக்க வழிபாடுகளுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சமூக சேவைகளுக்கும் நமக்கு வழிகாட்டினார்களோ அதே மாதிரி நம்முடைய நடையுடை பாவனைகள் எவ்வாறு அமைய வேண்டும், நம்முடைய பேச்சு எவ்வாறு அமைய வேண்டும், நாம் பாதையிலே நடக்கிற நேரத்தில் நம்முடைய நடை கூட எவ்வாறு அமைய வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் எவ்வாறு அமைத்து கொண்டால் இஸ்லாமியர்களுக்கு அது நல்லதாக இருக்கும் என்ற அழகான சில பண்பாடுகளையும் சில நாகரிக விழுமியங்களையும் பாரம்பரிய பண்பாடுகளை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஒரு சிலர் சொல்லுவார்கள், நபி அவர்கள் தொழுத மாதிரி தொழுது கொள்வோம், நபி அவர்கள் ஹஜ்ஜு செய்த மாதிரி ஹஜ்ஜு செய்வோம், நபி அவர்கள் நோன்பு பிடித்த மாதிரி நோன்பை பிடிப்போம், நோன்பை விடுவோம், மஸ்ஜிதுகளுக்குள்ள நம்முடைய வணக்க வழிபாடுகளை வைத்துக் கொள்வோம். வெளியில் வந்துவிட்டது என்றால் எல்லா இன மத மக்களுடனும் நாங்கள் சர்வசாதாரணமாக பழக வேண்டும். நம்முடைய மார்க்கத்தை, நம்முடைய தீனை, நம்முடைய ஷரியாவை நம்முடைய வணக்க ஸ்தலங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டால் நல்லது என்று சிலர் கூறுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் நாம் எதை சொல்ல வாரோம் என்றால், எவ்வாறு நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றதோ அதே மாதிரி
நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள், நம்முடைய பார்வை, நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, இவைகள் ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது. கடந்த பல ஆயிரம் வருடமாக இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படையில் வாழ்ந்ததனால தான் உலகத்தில் உள்ள எல்லோருமே முஸ்லிம்களை போற்றுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய அழகான பண்பாடு, அவர்களுடைய அழகான குணங்கள், நடத்தைகள். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பண்பாட்டை, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தான். குர்ஆன்ல ஒரு ஆயத்துல வருது, வ இன்னக லஅலா குலுகின் அதீம். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உயர்ந்த ஒரு குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்ற இந்த ஆயத்திற்கு கீழால தஃப்சீர் குர்துபியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்வார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹசனா. என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுத் தந்தான். நல்ல நாகரீக பண்பாடுகளை என்னுடைய ரப்பு எனக்கு கற்றுத் தந்தான். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல், அவர்களுடைய அந்த சுன்னாக்கள், அவர்களுடைய அந்த பண்பாடுகளில் அல்லாஹ் நிறைய கைறுகளையும் நலவுகளையும் வைத்திருக்கின்றான். அதனால தான் நபி அவர்களை பார்த்தே அல்லாஹ் சொல்கின்றான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊ. என்னுடைய இந்த வழி, என்னுடைய பாதை நேரான வழி, நீங்க அதையே பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி. அந்த நேரான வழியை விட்டு மற்ற வழிகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் நீங்க நேர் வழியை விட்டும் வழி தவறி விடுவீர்கள் என்று அல்லாஹ்வே சொல்கின்றான். பிறிதொரு இடத்தில் அல்லாஹ்வே கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில, நபியுடைய நடை உடை பாவனைகள், அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளிலேயும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகான முன்மாதிரிகளை அவ்வப்போது சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஒருவர் நின்று கொண்டு சாப்பிடுகிறார், நபி அவர்கள் சொன்னார்கள் அமர்ந்து சாப்பிடுங்க. ஒருவர் இடது கையாட சாப்பிடுகின்றார், நபி அவர்கள் சொன்னார்கள் குல் பியமீனிக், உங்களோட வலது கையாட சாப்பிடுங்க. வகுல் மிம்மா யலீக், உங்களுக்கு உங்களோட உள்ள நீங்க சேர்ந்து சாப்பிடுற நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் உள்ளதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று ஒவ்வொன்றுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபியுடைய வழிகாட்டுதல்களை விட்டு மிச்சம் ரொம்ப தந்திரமாக, நேரடியாக அல்ல, மற்ற வழிகளை நாங்கள் பின்பற்றும் போது நமக்கு மிக இலகுவாக இருக்கும், லேசாக இருக்கும் என்ற வேற சில வழிகளை காட்டி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான வழியிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை அறியாமல் தூரமாக்கப்படுகின்றோம். உதாரணமாக நாங்கள் கை விரலால் தான் சாப்பிடுகின்றோம். எங்களோட நாட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே விரல்கள் தான். ஆனால் சில நாடுகள், ஆப்பிரிக்கா கண்டங்களில் உள்ள பல முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய நாடுகளில் அவர்களுக்கு விரல்களால் சாப்பிட தெரியாது. அவர்கள் அந்த ஃபோக், அந்த ஸ்பூனால தான் அவர்கள் சாப்பிடுவார்கள். ஆனால் விரல்களால் சாப்பிடுவது மிக முக்கியமான ஒரு சுன்னா. ஒரு சின்ன ஆரம்ப காலத்தில் இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாரதற்கு முன்னால வீட்டில் உள்ள மூத்தவர்கள் சொல்வார்கள், சாப்பாட்டில் கை படாம விரல் படாம சாப்பிடுங்க அல்லது எடுத்து வைங்க. எடுத்து வைப்பதாக இருந்தால் விரல் படாம நீங்க எடுங்க. ஏன்? அதுல நம்முடைய விரல்கள் பட்டு விட்டது என்றால் மாலையில இரவையில் அது நாறிவிடும். ஏன்? இந்த விரல்கள்ல ஒரு வகையான அமிலம் உருவாகிறது. அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், விரல்களால சாப்பிட்டா அந்த விரல்களை நன்றாக சூப்பிக் கொள்ளுங்கள். ஒரு தட்டையில சாப்பிட்டால் அந்த தட்டையை நன்றாக வலித்து சாப்பிடுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது இலகுக்காக நாங்க முந்தியெல்லாம் பார்க்கலாம், சஹன் வச்சிருவாங்க, அதற்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையும் மரவேல கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். இப்ப இலகுக்காக வேண்டி பொஃபே உணவு வந்திருக்குது. அது ஒரு வகையில சொல்லுவாங்க லேசித்தானே, யார் யாருக்கு எது எது இஷ்டமோ விருப்பமோ அந்த இஷ்டமானதை விருப்பமானது எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வகையில உண்மை.
ஆனால் நாங்க பல கட்டங்களில் பார்க்கலாம், ஒரு இடத்துல பல வகையான உணவு பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதுல பிளேட்டை எடுத்துக்கொண்டு சில நேரத்தில் போலிங்ல கியூல நின்று அடிக்கடி இங்க எழும்பி வர முடியாது, கியூல நிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்தில் உள்ள 15 வகையான பதார்த்தங்கள் எடுத்து பிளேட்ல வைப்போம். பாதியை சாப்பிடுவோம், பாதியை டஸ்ட்பின்ல போய் கொட்டுவோம். இந்த கொட்டப்படக்கூடியதனுடைய குவான்டிட்டி அநேகமானவர்களை தெரியாது. ஏண்டா நாங்க பார்க்கிறல்ல, கிளீன் பண்ணினவர்கள்ட்ட கேட்டா தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு தொகை உணவு அங்கே கொட்டப்பட்டிருக்குது. அநேகமாக அதை கொட்டினதுனால கொட்டி விட்டு அந்த பிளேட் அப்படியே நாங்க வைப்போம். அந்த பிளேட்டை வலித்து சாப்பிடக்கூடிய அந்த சுண்ணாமும் விடுபடுது. சில நேரங்களில் கைவிரல்களை சூப்பர சுண்ணாமும் விடுபடுது. அபூ தாவூதுல வரக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அக்கல ஃபீ கஸ்அத்தின் சும்ம லஹிஸஹா தகூலு லஹுல் கஸ்அ அஅதகக அல்லாஹு மினன் நார் கமா அஅதகதனி மினஷ் ஷைத்தான். யாராவது ஒரு பிளேட்ல ஒரு தட்டையில சாப்பிட்டு அந்த பிளேட்டை தட்டையை வலித்து சாப்பிட்டால் அந்த பிளேட் அவருக்காக துஆ செய்கிறது, நீ என்னை ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்த மாதிரி அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. இது எவ்வளவு முக்கியமான ஒரு எங்கள் எல்லோருக்கும் தேவையான ஒரு துஆ. ஆனால் எங்களை அறியாமல் அந்த துஆவிலிருந்து நாங்கள் தூரமாக்கப்படுகிறோம். ஏன் விரல்களை சூப்பாமல் தட்டைகளை வலித்து சாப்பிடாமல் வைத்தால் அந்த துஆ நமக்கு கிடைக்காது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் என்ன செய்வார்கள், நின்று கொண்டே சாப்பிடுவார்கள். அமர்வதற்கு இடம் இருந்தாலும் சில நேரங்களில் நின்று கொண்டு, நிர்பந்தமான நேரத்தில் அதற்கு அனுமதி இல்லை என்று நாங்கள் சொல்ல வரல. ஆனால் நிர்பந்தம் இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் நடந்த இடத்தில் கூட சிலர்கள் நின்று கொண்டு சாப்பிடுவார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் பல உதாரணங்கள் எங்களுக்கு முன்னால சொல்லேனும். நாங்க பார்க்கலாம், இப்பொழுது விடுமுறை காலங்களில் ட்ரிப் போறவங்க, சுற்றுப்பயணம் போற நம்முடைய சில ஆண்கள் என்ன செய்வாங்கண்டா, அந்த 3/4 உடுப்பாங்க லேசுக்காக வேண்டி. தலையில ஒரு கெப்பையும் போட்டுக் கொள்வாங்க. அவர்களுடைய அந்த நீட்ட கல்சன் இல்லாம 3/4 உடுத்து கொண்டு போவாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லாண்டு. நாம் எதை சொல்ல வாரோம், அந்த 3/4 முட்டுக்காலுக்கு மேலால் இருப்பது ஹராம். அவுரத் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது. பெண்கள் எவ்வாறு தன்னுடைய உடல் மறைக்கப்படணுமோ அதே மாதிரி ஆண்களுடைய தொப்புள் முதல் முட்டுக்கால் முழுசாக மூடப்படணும். சில நேரங்களில் மஸ்ஜிதில் வந்து தொழுகிறார்கள், அவர்களுடைய முட்டுக்கால் திறந்திருந்தால் சும்மா முட்டுக்காலை மற்றவர்களுக்கு முன்னால் திறப்பதும் ஹராம். தொழுகையுடைய ஷரத்துல ஒன்று அவுரத் மறைக்கப்படணும். அந்த அவுரத் மறைக்கப்படாமல் இருந்தால் அவருடைய தொழுகையும் கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் யாரும் இதை பாரதூரமாக கருதுவதில்லை. இப்பொழுது இந்த சில ஆண்கள் முடி வளர்ப்பதை பார்க்கலாம். முடி மார்க்கத்தில் ஷரியாவுல எங்களோட மார்க்கம் எவ்வளவு தூய்மையானதுண்டா, முடியை வளர்ப்பதற்கும் ஒரு முறை, வெட்டுவதற்கும் ஒரு முறை. நாங்க நினைக்கிற மாதிரி வளர்க்கவும் மேல, நாங்க நினைக்கிற மாதிரி வெட்டவும் மேல. ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது. இது இஸ்லாத்துல இந்த அடிப்படையில வாழ தேவையில்லைன்னா நபி அவர்கள் ஏன் சொல்லணும்? நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா. கஸானுடைய அடிப்படையில் முடி வெட்டுவதை நபி அவர்கள் தடுத்தார்கள். தலையில் சில பகுதி முடியை வைத்துவிட்டு மற்ற பகுதியை வலிப்பது, நடுவுல முடிய வைத்துட்டு சைட்ல ஃபுல்லா வலிப்பது, அல்லது சைட்ல ஃபுல்லா முடிய வச்சிட்டு நடுவுல வலிப்பது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி ஏலா வெச்சா ஃபுல்லா வைங்க, ஒளிச்சா ஃபுல்லா வலிங்க. நாம் எதை சொல்ல வாரோம்டா, எவ்வளவு அழகான மார்க்கம். முடி வெட்டுவதற்கும் வளர்ப்பதற்கும் நம்முடைய மார்க்கத்தில் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. ஆண்கள் முடி பெண்களை மாதிரி வளர்க்கலாம், ஜடை வைக்கலாம். ஆனால் இப்பொழுது சில யங்ஸ்டர்ஸ் வளர்க்கிறாங்க பெண்களை மாதிரி. அந்த ரப்பர் பேண்டையும் போடுறாங்க, சில வேளை ரிப்பனையும் போட்டுக்கொள்றாங்க. ஏழாவது ஆண்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை. ஆண்களுடைய ஆடை அணிகலன், எங்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கணும்? எங்களுக்கு ஆண்களுக்கு ஆபரணம் உண்டா, ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் போடுவதற்கு அனுமதி. சில ஆண்கள் கழுத்துல வெள்ளி செயின்,
இன்னும் சில ஆண்கள் கையில வெள்ளி காப்பு, அதை விட ஒருபடி மேல் ஏறி சில யங்ஸ்டர்ஸ்கள் காதுல ஒரு வகையான கடுக்க போடுறாங்க. ஏலாது, அது ஒரு வகையான பாவம். அந்த தவறுக்கு யாரு விருப்பமோ அதை காட்டுவதற்குத்தான் அந்த காதுல அந்த ஒரு வகையான தோட போடுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம்னா, எங்களை அறியாமல் மற்றவர்களுடைய அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்குது. அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், லதத்தபிஉன்ன சுனன மன் கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரன் வ திராஅன் பிதிரா. உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய கலாச்சாரங்களை நீங்க ஜான் ஜானாக முலம் மூலமாக பின்பற்றுவீங்க. எது வரைக்கும் அவர்களில் ஒரு ஆள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்துடன் நுழைந்தா நீங்களும் காரணம் இல்லாமல் உடும்பு பொந்துல நுழைந்திருவீங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களில் உள்ள சிலர்களையா நீங்க நாடுறீங்க? ஆம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த உடுப்பு பொந்துக்கு வேண்டி எங்களுக்கு வேறொரு உதாரணத்தை எடுக்கணும். ஆரம்ப காலத்துல நிறைய நாங்கள் எல்லாரும் தான் எங்களோட ஆடைகள் கிழிந்தா மிஷினால தைப்போம் அல்லது கையால தைப்போம். இப்போ ஆடைகள் எல்லாம் கூடிருச்சு. எத்தனையோ வகையான ஆடைகள். மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு ஒன்று, ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒன்று, திருமண ஃபங்க்ஷனுக்கு வேறொன்று, காலையில் நடப்பதற்கும் மைதானம் போகிறதுக்கு வேறொன்று, எக்கச்சக்கமான ஆடைகள். அதனால கிழிந்தா தேய்க்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இல்லை. ஒரு காலத்தில் நாங்கள் தேய்த்து உடுத்தோம், இப்போ நல்ல ஆடையை கிழிச்சு உடுக்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். நல்ல ஆடை, நல்ல ட்ரவுசர், ஆனா என்ன செய்யறாங்க, தொடைக்கு கீழேயோ மேலேயோ ஒரு பகுதியில் வேணுமென்றே ஓட்டையை போட்டு உடுக்கிறாங்க. சில ஆண்கள், சில நேரத்தில் சில பெண்கள். இதைத்தான் யாரோ எவனோ ஒருத்தன் உடுத்ததற்காக ஒரு நாகரீகமானவர்கள் கூட இந்த மாதிரி ஆடையை அணிகிறார்கள் என்றால், நபி அவர்கள் சொன்னார்களே, அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு உடும்பு பொந்துல நுழைந்தால் நீங்களும் நுழைவீங்கன்னாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதே மாதிரி நாங்க பார்க்கலாம். அன்றாட எங்களோட பழக்க வழக்கம் பொதுவாக இஸ்லாம் என்ன சொல்லுது? பெரியவர்களை மதியுங்க, மூத்தவர்களை கண்ணியப்படுத்துங்க. உங்களுக்கு படித்து தந்த உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள் எல்லோரையும் நீங்க மதிக்கணும், நீங்க எல்லோரையும் கண்ணியப்படுத்தணும். ஆனால் உலகத்தில் இன்றைக்கு என்ன சப்தம் உண்டா, இந்த மிச்சம் பணிய தேவையில்லை, நீங்க மிச்சம் குனிய தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ், மாணவர் ஆசிரியர் என்ற பாகுபாடு இல்ல, வித்தியாசம் இல்ல, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பழகணும், நீங்க எல்லாம் சகஜமா பழகணும், நீங்க எல்லோரும் சகஜமாக இருக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் இருந்த மிச்சம் கட்டுப்பாடும் இல்ல, ஆனால் இப்பொழுது இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு சுதந்திரமும் இஸ்லாத்துல தரல. அந்த மரியாதை ஒன்று இருக்கணும், கண்ணியம் ஒன்று இருக்கணும், கௌரவம் ஒன்று இருக்கணும், மூத்தவர்களை மதிக்கணும், எங்களை படித்து தந்தவர்களை கண்ணியப்படுத்தணும், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களை எதிர்த்து பேசலாம். இன்றைக்கு எப்படி நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய காட்சிகளை நாங்கள் பார்ப்போம். யாராவது ஒரு சின்ன பையனோ ஒரு சிறுமியோ கொஞ்சம் அதாவது எடுத்தெடுப்பில் தைரியமாக துணிச்சலாக பேசினா, யாராவது கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னா சொல்றாங்க, ஆஹா இப்படித்தான் இருக்கணும், பயப்படக்கூடாது, நீங்கள் தைரியமாக பேசணும். அல்லாது மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சிறியவர் சிறியவருக்குள் அந்த பண்பாடு, பெரியவர் பெரியவருக்குள் அந்த நாகரிகத்துடன் வாழணும். ஆனால் உலகத்தில் இன்றைக்கு எப்படி போகுதுன்னா, இந்த பெரியவர் சிறியவர், படித்தவர் பாமரர் என்ற பாகுபாடு வித்தியாசம் இல்லை, எல்லோருக்கும் எல்லா வகையான சுதந்திரம் இருக்கிறது என்பதனால தான் ஆசிரியரும் மாணவரும், ஆசிரியையும் மாணவிகளும் ட்ரிப் போனா, சுற்றுப்பயணம் போனா, அல்லாஹ் தான் மன்னிக்கோணும், சில வேளை மியூசிக்கை போட்டு எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும், ஆண்கள் பெண்கள், பெரியவர் சிறியவர் எல்லாரும். நான் எங்கட இஸ்லாமிய பாடசாலைகளை தான் கூறுகிறேன். மற்றவர்கள் அவர்களை பற்றி நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய இஸ்லாமிய சில ஆண்கள் பெண்களை பற்றி பேசுகின்றோம். பெரியவருக்கு சிறியவர் கொஞ்சம் பயந்தா கண்ணியம் கொடுத்தா அந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. நீங்க உங்களோட பாட்டுக்கு அவர் வந்தா நீங்க எழுப்ப வேண்டிய தேவை இல்லை. அவருக்கு முன்னால நீங்க காலுக்கு மேல காலை போடலாம், நீங்க
சிகரெட் குடித்தா குடித்து கொண்டே இருக்கலாம், இப்படி எல்லாம் பணிய சொல்லில்லைன்னு சொல்லுவாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை கூட கொடுப்பார்கள். சீராவுல வருது, சில நேரத்தில் நபி அவங்க துப்பினா அந்த எச்சில் கீழே விழாது, அதை சில நேரங்களில் எடுத்து தன்னுடைய மேனியில தடவி கொள்வார்கள். நபியின் மீது இருந்த அந்த மஹப்பத்துடைய உச்சகட்டம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட வலம் யுர முகத்திமன் ருக்பத்தைஹி பைன யதை ஜலீஸில்லஹு, தனக்கு முன்னால அமர்ந்திருக்கிற ஒருவருக்கு முன்னால தன்னுடைய காலை கூட நீட்டி வைக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு மரியாதை நிமித்தம். ஒரு ஆள் வாராரு, நபியுடைய சபைக்கு வாராரு, நபி அவர்கள் கொஞ்சம் அசைஞ்சு இடம் கொடுக்கறாங்க. அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இன்ன ஃபில் மக்கானி லஸிஆ, இந்த இடத்துல இன்னும் நிறைய இடம் தானே இருக்குது, நீங்க ஏன் அசைந்து எனக்கு இடம் தந்தீங்க? நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் முஸ்லிமி அலல் முஸ்லிமி இதா ரஆஹு அய்யுஸஹ்ஸிஹ லஹு, ஒரு முஸ்லிம் தன்னுடைய மற்ற முஸ்லிமை கண்டு அவருடைய சபைக்கு வந்தால் அவருக்கு அசைந்து இடம் கொடுப்பது கூட முஸ்லிமுக்குரிய ஒரு அழகான பண்பாடு என்றாங்க நபி அவர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை தன்னுடைய வாகனத்தில் ஏற பார்க்கிறார்கள். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவசரமாக, ஒட்டகம் மிச்சம் உயரமானது, அதனால அந்த ஒட்டகம் ஏறுவதற்கு ஒரு ஷேன பிடி ஒன்று இருக்கும், அதில் காலை வச்சுத்தான் ஏறுவாங்க. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுல தன்னுடைய இவர் காலை வைத்து ஏறுவதற்கு இலகுவாக அவர்கள் கொஞ்சம் இறுக்கமாக தன்னுடைய கையால பிடித்துக் கொள்கிறார்கள். ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தனஹ யப்ன அம்மி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையுடைய மகனே ஓரமாகுங்க, தூரமாகுங்க, நான் எப்படியோ அதை பிடிச்சு ஏறிக்கொள்வேன். சொன்னாங்க, இல்ல இல்ல, ஹக்கதா உமிர்னா அன் நுஅத்திம பி உலமாயினா வ குபராயினா, இல்ல இல்ல, நாங்க படித்து தரப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு கற்று தந்தாங்க, எங்களோட மூத்தவர்களை எங்களுடைய அறிஞர்களை இவ்வாறு தான் கண்ணியப்படுத்தணும், எங்களுக்கு படித்து தரப்பட்டிருக்குது. உடனடி அவர்கள் சொன்னார்கள், அரிணியத, உங்களோட கையை கொஞ்சம் காட்டுங்களேன். கையை காட்டியவுடன் ஃபகப்பலஹு, அந்த கையை எடுத்து முத்தமிட்டு சொன்னார்கள், ஹக்கதா உமிர்னா அன் நஃஅல பி அஹ்லி பைத்தி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க நபியுடைய அஹ்லு பைத்தை சேர்ந்தவர் நீங்க, உங்களை உங்களை கண்ணியப்படுத்தும்படி எங்களுக்கு நாங்கள் இப்படித்தான் ஏவப்பட்டிருக்கிறோம். அவர் சிறியவர் வயதில், ஆனால் அஹ்லு பைத்தை சேர்ந்தவர் என்பதனால கையை முத்தமிடுகிறார். அவர் பார்க்கிறார் இவர் அறிஞர், அதனால் அவர் ஏறுவதற்காக வேண்டி அந்த ஷேன பிடியை இறுக்கமாக பிடித்து இழுத்துக் கொள்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் சீராவுல பார்த்தோம் என்றால் எக்கச்சக்கமான, அதாவது ஹதீஸ்களும் நபியுடைய அதற்கு பின்னால் நடந்த வரலாற்று சம்பவங்களும் நமக்கு சான்றாக இருக்குது. எந்த அளவுக்குண்டா நாங்கள் சபையில் சமூகத்தில் மக்களுக்கு முன்னால் நடக்கும் பொழுது எப்படி நடக்கணும், எங்களோட முகத்தை கூட எப்படி வைக்கணும். சில நேரங்களில் மிச்சம் செல்வந்தர்கள், மிச்சம் படித்தவர்கள் சாதாரணமான மக்களோட பழகவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. நாங்க இவங்களுக்கு சரி வராது, அதாவது இவங்க எங்களுக்கு சரி வராது, ஒரு வகையில முகத்தை திருப்பி கொண்டு போவாங்க. குர்ஆன்ல சூரா லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம், நபி அல்லாத ஒருவருடைய பெயரில் குர்ஆன்ல இறக்கப்பட்ட சூராண்ட இந்த ஒரே ஒரு சூரா தான். அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த பல அறிவுரைகளை அல்லாஹ் பட்டியலிட்டு கூறுகின்றான். வலா துஸைர் ஹத்தக லின்னாஸ், நீங்க மக்களுக்கு முன்னால நடக்கும் பொழுது ஆணவத்தால அகம்பாவத்தால முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில பெருமை பிடித்தவர்களாக நடக்காதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், நிச்சயமாக பெருமை பிடித்து ஆணவத்துடன் நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை.
நல்லடியார்களுடைய நடை குர்ஆன் கூறுகிறது. வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய நல்லடியார்கள் பூமியில நடக்கும் பொழுது ரொம்ப அடக்கத்துடன் நடப்பாங்க, மரியாதையுடன் நடப்பாங்க. வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. மடையர்கள் அவர்களுடன் தர்க்கம் செய்ய வந்தால் எங்களை விட்டுடுங்க, உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக சொல்லி மெதுவாக அந்த இடத்திலிருந்து ஓரமாக்கி விடுவாங்க. இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய நாகரீகம். இதெல்லாம் குர்ஆன் நமக்கு படித்து தரக்கூடிய இஸ்லாமிய விழுமியங்கள், பாரம்பரிய பண்பாடுகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தூரமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு இருக்க வேண்டிய வெட்கம் அது ஈமானில் நின்றும் உள்ளது. நபி அவர்களே ஹதீஸில் சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் அது ஈமானில் உள்ள ஒரு பகுதி. இன்ன மிம்மா அத்ரகன் நாஸ் மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. எங்களுக்கு முன்னால வந்த எல்லா நபிமார்களுடைய பேச்சிலிருந்து எங்களுக்கு கிடைத்த செய்திகளில் ஆக முக்கியமான செய்தி என்ன? இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. உங்களுக்கு வெட்கம் இல்லாட்டி நீங்க வேண்டிய வேலையை செய்யுங்க. இப்பொழுது நாங்க பார்க்கலாம், சில இடங்கள்ல, சில வீடுகள்ல பெண்கள் எப்படியும் இருக்கலாம். அவங்களோட வீடு அது அவங்களுக்கு ஃப்ரீடமான ஒரு சுதந்திரமான இடம். அதுல எந்த வகையான வீட்டுக்குள்ள கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் மஹரம் இல்லாத அஜ்னபியத்தான ஆண்கள் அந்த வீட்டுக்கு வாராங்க. அந்த வீட்டில் உள்ள வயது வந்த ஒரு பெண் முன்னால செட்டியில எதிரையோ அமர்ந்திருக்கிறார். வீட்டுக்குள்ள அவள் எப்படியும் இருக்கலாம். அரை குறை ஆடேண்ட சில வேளை உறுப்புகள்ல சில பகுதிகள் திறந்திருக்கும். அந்த வீட்டில் உள்ள சில உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய ஆடையுடன் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு யாரு வந்தாலும் அந்த பெண் கேர் பண்றல்ல. நான் ஏன் பணியோனும்? அவங்க வந்து அவங்களோட வேலையை பார்க்கட்டும். அவங்களுக்காக நான் குனியோனும், நான் மறையோனும், நான் எழும்போனும் எங்க இருக்குது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்ப காலத்தில் எங்களுடைய உம்மா வாப்பாவை நினைச்சு பாருங்க. இங்க இருக்கிற நான் நினைக்கிறேன், நான் உட்பட நாங்கள் எல்லாம் தெஹ்வேலையை பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்ல. நாட்டு சைட்டிலிருந்து வந்து இங்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது குடியாகி இருக்கிறோம். ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால எங்களுடைய தாய், எங்களுடைய தந்தை, அவங்க கிராஜுவேட் இல்ல, அவங்க PhD இல்ல, அவங்க மாஸ்டர்ஸ் ஒன்றும் செய்யல. அந்த காலத்தில் 4ஆம் 5ஆம் 6ஆம் வகுப்பு O level A level கூட செய்தில்ல. ஆனா அழகான பண்பாடுகளை சொல்லி தந்தாங்க, அழகான குணங்களை சொல்லி தந்தாங்க. ஒரு பெண் குமராக ஆனா திருமணம் முடிக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை வெளியில பார்க்கலாம். பலர் சொல்லுவாங்க, சின்னத்தில் உங்களை கண்டது இப்பதான் நாங்க உங்களை பார்க்கிறோம். அப்படி பெண்களை மூடி அவர்கள் மறைத்து வளர்த்தார்கள். பெரியவளானதோட சொல்லுவாங்க, இதை பாருங்க மகள், நீங்க இப்படித்தான் உங்களோட ஆடை, உங்களோட நடை இப்படித்தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள இப்படித்தான் இருக்கணும், வெளியில போன இப்படித்தான் இருக்கணும். ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எங்களுடைய தாய் தந்தையர்கள் அதப சொல்லி தந்தாங்க. இன்றைக்கு அந்த அதபுன்ற வார்த்தை கூட இல்லை. ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அதப் இல்லாம பேசாதீங்க, அதப் இல்லாம நடக்காதீங்க. ஏன்? அடிக்கடி இந்த அதப் ஒழுக்கம் என்ற வார்த்தை நம்முடைய சமூகத்தில் இருந்தது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த புனிதமான இஸ்லாமிய நாகரீக விழுமியங்களிலிருந்து எங்களை தூரமாக்குவதற்கு நம்முடைய விரோதிகள் செய்த மிகவும் தந்திரமான முறை. அதிலிருந்து நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தான் ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை இனத்தவர்களாக இருக்கலாம், சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ இருக்கலாம், அவர்களில் அநேகமானவர்கள் அவுட் ஆகிட்டாங்க. ஓரளவு நாங்க பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் எதை சொல்ல வாரேன்னா, சில நேரங்களில் நாங்க செய்யற தவறுகளின் காரணமாக எங்களோட பிள்ளைகளுக்கு அதை சொன்னா ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் இல்லை. ஏன்னா அவங்க போற அந்த ஸ்கூல், அவங்க போற காலேஜ், அவர்களோட பழகிற அந்த நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள், அதோடு அவங்க பழகினதுனால அவங்களுக்கு பின்னாடி இதை சொல்லி கொடுத்தா அவர்களால் ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம் இல்லை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய எங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அந்த நான் ஓதின அந்த ஆயத்தில்
வக்ஸிதி ஃபீ மஷீக, உங்களோட நடையில நடுநிலைமையை கையாளுங்க. வக்துது மின் சௌதிக், உங்களோட சப்தத்தை குறைத்துக் கொள்ளுங்க. அதாவது மக்களுக்கு முன்னால நாங்க பேசுற நேரத்துல மிச்சம் சப்தமா பேச இயலா. சில ஐரோப்பா கண்டங்கள் உள்ள சில நாடுகள், ஜப்பான் உட்பட, அங்கே அந்த ஸ்பீட் ட்ரெயின், அந்த புல்லட் ட்ரெயின் போன்ற ட்ரெயின்களில் போகிற நேரத்தில் சத்தமாக ஃபோனுக்கு ஆன்சர் கூட பண்ணலாம். நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக தான் ரிப்ளை பண்ணணும், அல்லது அந்த கோச்சுக்கு வெளியில் வந்து தான் பேசணும். ஏன்? சக பிரயாணிகளுக்கு உங்களுடைய பேச்சால் தொந்தரவு ஏற்படக்கூடாது. ஆனால் நாங்கள் சில நேரங்களில் பார்க்கலாம், பஸ்ஸில், ட்ரெயினில் அல்லது பொது வைத்தியசாலைகளில் மக்கள் எல்லாம் கூடி நடமாட்ட இடத்துல யாருக்காவது ஒருவருக்கு மொபைல் ஃபோனில் ஒரு கோல் ஒன்று வந்தால் அவரோட பாட்டுக்கு சத்தமாக பேசுவார். சில நேரங்களில் பெரிய பொய்யையும் சொல்லுவாரு. அவர் கொழும்புல இருக்கிறாரு, நான் கண்டியில இருக்கிறேன் என்றே சொல்லுவாரு. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களோட பாஷை தெரியும், அவர் பேசுறது விளங்குது. அட, நான் இவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்கிறேன் என்ற உணர்வு கூட இல்லை. யாராவது கொஞ்சம் புள்ள தூங்குது, நோயாளியா இருக்கிறாங்க, பிரதர் கொஞ்சம் மெதுவா பேசுங்காண்டா கேட்பாரு, நீங்களா என்ன பில் கட்டுறீங்க? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படணும். மற்ற சமூகங்களுக்கு, மற்றவர்களுக்கு முன்னால எங்களுடைய சப்தம் எப்படி அமையணும், அதைத்தான் வக்ஸிதி ஃபீ மஷீக வக்துது மின் சௌதிக, உங்களுடைய சப்தத்தை தாழ்த்தி கொள்ளுங்க. இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌத்துல் ஹமீர், சப்தங்களில் ஆக மோசமான சப்தம் கழுதையுடைய சப்தம் என்று அந்த சூரா லுக்மான் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய உணர்வுகளை மதித்தார்கள் என்றால், முஸ்லிம்ல வார ரிவாயத் ஒன்று, ஒரு தடவை நபி அவர்களை சந்திக்க சில விருந்தாளிகள் வந்து ஹதரத் முகிரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். நபி அவர்கள் வருவதற்கு தாமதமானதனால சில விருந்தாளிகள் தூங்கிவிட்டாங்க. இப்பொழுது நபி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள வந்தவுடன் ஃபயுஸல்லிமு தஸ்லீமத்தன் வயுஸ்மிஉல் யக்தான் லா யூகிதுன் நாயிம், நபி அவர்கள் வந்த வேகத்தில் எப்படி சலாம் சொன்னார்கள் என்றால், தூங்குகிறவர்கள் நபியுடைய சலாமுடைய சப்தத்தை கூட கேட்டுவிடக் கூடாது. விழித்திருக்கிறவர்களுக்கு மட்டும் கேட்கணும், தூங்கி இருக்கிறவர்கள் எழும்பிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் நபி அவர்கள் சலாம் சொன்னதாக வருது. சிலவேளை நாங்க குரூப்பா ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனா எல்லோருக்கும் தனி ரூம் கொடுக்கறல்ல, ஆண்கள் ஒரு 5 பேர் ஒரு ரூம்ல, பெண்கள் ஒரு 4-5 பேர் ஒரு ரூம்ல. இப்ப இரவேல இவருக்கு சிலவேளை இவருடைய மொபைல் போனுக்கு கால் வருது, இவர் பெட்ல படுத்துக்கொண்டு அவருடைய பாட்டுக்கு பேசுவார். சிலவேளை அவரு தேவைப்பட்டா லைட்டை போடுவார், சிலவேளை அவரு தேவைத்தான் இல்லைன்னு சொல்லல, அந்த வாஷ்ரூமுடைய கதவை தடால் என்று துறப்பாரு, மூடுவாரு. ஏன் நான் சொல்ல வாரேன்டா, அநேகமானவர்களுக்கு இந்த இடங்கள்ல நாங்கள் எப்படி நடக்கணும், எங்களோட தங்குற சக நண்பர்களுடைய தூக்கத்துக்கு இடைஞ்சலாக கூடாது, அவர்களுடைய தூக்கத்துக்கு டிஸ்டர்பாக ஆகிவிடக் கூடாது. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சில உதாரணங்களை தான் நாங்கள் சொன்னோம். இன்னும் நிறைய அன்றாட எங்களோட பழக்க வழக்கங்கள்ல இதற்கு மாற்றமாக நிறைய நடந்து கொண்டிருக்குது. நாங்க தான் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மதரசாவுக்கு அனுப்புறது ஒரு ½ an hour, ஒரு 1 hour, அங்கே குரான் ஓதி கொடுக்கவே நேரம் இல்லை. ஸ்கூலில் உள்ள ஒரே ஒரு இஸ்லாம் பீரியட், அந்த பீரியடும் சில வேளை பூர்த்தியாக இல்லை. ஆனால் வாப்பா உம்மா, எங்கட மகன் மகள், எங்கட பேரன் பேத்திகளுக்கு நாங்க வீட்டில் சொல்லி கொடுக்கணும். சின்ன வயதுல வரும் பொழுது, வளரும் பொழுது நாங்க வந்த முதலாவது எங்கட மொபைல் போன் ஒரு பக்கத்துல வச்சிடணும், ஆஃப் பண்ணி வைக்கணும். வீட்டுக்குள்ள வந்த அந்த நேரம் மனைவிக்குரிய நேரம், பிள்ளைகளுக்குரிய நேரம். ஆனா அல்லாஹ் மன்னிக்கணும், இன்றைக்கு எப்படின்னா நாங்க உள்ளுக்கு போகும்போதே போனோட தான் போற, பேசிக்கொண்டு தான் போற, அங்க செட்டியில போய் உட்கார்ற, எதையாவது குடிக்க கொண்டாங்கன்றது, அதை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு குடிக்கிற, அது பின்னால பார்த்து கொண்டே சாப்பிடுற, மனைவியோட பேச நேரம் இல்லை, மகனோட பேச நேரம் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த கலாச்சாரத்தை மாற்றணும். வீட்டுக்குள்ள வந்தா அது மனைவி மக்களுக்குரிய நேரம், மனைவியோட பேசுற, மனைவியோடு
சேர்ந்து சாப்பிடுற, பிள்ளைகள்கிட்ட கேட்கிற, காலையில எப்படி போனீங்க, எங்க போனீங்க, உங்களோட கிளாஸ் எப்படி, உங்களோட மதரசா எப்படி, எங்கெங்க போனீங்க, யார் யார சந்திக்கிறீங்க, என்னென்ன நடந்துச்சு, எப்படி எப்படி நடந்து கொண்டீங்க. நாங்க எங்களுடைய உம்மா வாப்பா எங்களுக்கு வழிகாட்டின மாதிரி நாங்க தான் எங்களோட பிள்ளைகள் எங்களோட பேரன் பேத்திகளுக்கு வழிகாட்டினால்தான் நம்முடைய இஸ்லாமிய நாகரிக பண்பாடுகளை, இந்த பாரம்பரிய கலாச்சாரங்களை பாதுகாக்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்களுக்கு படிப்புக்கு, ஓதலுக்கு, உணவுக்கு, பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்வது மட்டும் நம்முடைய கடமை அல்ல. ஒவ்வொரு அவர்களுடைய அசைவுகளை, அவங்களுடைய ஆக்ஷன்களை கவனித்து அதில் கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும் பொழுது அதை திருத்தி கொடுப்பது நம் ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை என்பதுடன் புனிதமான துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப பத்திரம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, முழு வருஷத்துல அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான நாட்கள் என்றா இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்கள். இந்த 10 நாட்கள்ல நபியுடைய நிறைய ஹதீஸ், கூடுதலாக தஸ்பீஹ் செய்யுங்க, கூடுதலாக தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, கூடுதலாக திக்ருகளை செய்யுங்க. ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9 நாட்களும் நோன்பு பிடித்ததாக ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ் நஸை ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. முடிந்த 9 நாட்கள், அப்படி 9 நாட்கள் பிடிக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அந்த அரஃபாவுடைய தினம், ஆக மிக முக்கியமான தினம், சியாம் யௌமி அரஃபா அல்லதி துகஃபிருல் ஸனத அல்லதி قبلها وسنة التي بعدها என்ற ஹதீஸ்ல வருது. அரஃபாவுடைய ஒரு நாளுடைய நோன்பு அதற்கு முன்னால் உள்ள ஒரு வருடம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நோன்பையும் பிடிப்போம், துஆவிலையும் ஈடுபடுவோம். ஹைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்கல்ல ஆக சிறந்தது அரஃபா நாள்ல கேட்கிற துஆ என்று ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால் நோன்பையும் பிடிப்போம், துஆக்கள் ஈடுபடுவோம், zikirகளை கூடுதலாக, திலாவத்துகள்ல கூடுதலாக, தான தர்மங்கள்ல கூடுதலாக ஈடுபடுவோம். பிறை 9 துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 காலையிலிருந்து தக்பீர் ஆரம்பம். நபியுடைய ஹதீஸும் ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தக்பீர், அதிகமாக நீங்க தக்பீர் சொல்லுங்க. எங்கள்கிட்ட ஒரு வழக்கம் என்னன்னா, மஸ்ஜிதுல தொழுதா ஹஸரத் சொல்லி கொடுத்தா மட்டும் நாங்க தக்பீர் சொல்றது. அப்படி அல்ல. இந்த ஒரு 5 நாள், அதனால் காலையில் மாலையில் எழும்பும் பொழுது, நடக்கும் பொழுது, பஜாரு போனால், எங்களோட ஷாப்பு போனால், எங்களோட ஆஃபீஸு போனால், சுன்னத்தான தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால், குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னால் பின்னால், இந்த அளவுக்கு இந்த புகாரியில் வருது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் மதீனாவுடைய மார்க்கெட்டில் வந்து சத்தமா தக்பீர் சொல்லுவாங்க. அந்த தக்பீரை கேட்டு மதீனாவில் உள்ள மார்க்கெட்டில் உள்ள அத்தனை பேர்களும் தக்பீர் சொன்னா முழு மதீனாவுடைய மார்க்கெட்டும் தக்பீரால எதிரொலிக்கும் என்று ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. எங்கட வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சொல்லுவோம், நீங்களும் மிச்சம் சத்தம் இல்லாம தக்பீர் ஒரு 5 நாள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அந்த சங்கநாதம், அல்லாஹ்வுடைய உயர்வை பற்றி அந்த தக்பீரில் வருது. அதனால தக்பீரிலேயும் கூடுதலாக கவனம் செலுத்துவோம். உதுஹியாவை பற்றி அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதிலேயும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இன்றைக்கு அநேகமா பிறை 2 நாங்கள் இருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 2. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்முடைய நாட்டவர்களுக்கு அரஃபாவுடைய தினம், அதுக்கு அடுத்த சனிக்கிழமை தான் பெருநாளுடைய தினம், அதற்கு பின்னால் உள்ள 3 தினம் அது உதுஹியாவுடைய தக்பீருக்குரிய தினம் என்று ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால் இந்த விடயங்களையும் மையமாக வைத்து மற்ற நாட்களை விட, காலங்களை விட கூடுதலாக கால நேரங்களை ஒதுக்கி இதில் சொல்லப்பட்ட வணக்கங்களில், அமல்களில், இபாதத்துகளில், நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுக்கு உதவி செய்வாயாக. அந்த இடத்துல, அந்த பிலஸ்தீனத்தில் கஸாவில் சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ். அமைதியான சூழல் உருவாகணும் யா அல்லாஹ். நிம்மதி பெருமூச்சு அவர்கள் விடணும் யா அல்லாஹ். அந்த தலைக்கணம் பிடித்து திரியக்கூடிய அந்த சியோனிசக்காரர்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய குதிரத்தை காட்டி
அவர்களுக்கு நீ முற்றுப்புள்ளி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்களை நீ விரும்புகின்ற பிரகாரம் கழிப்பதற்கு நம் எல்லோருக்கும் சந்தர்ப்பங்களை, ஆசை, ஆர்வத்தை தந்திருவாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்